சரிப்பா நீ அந்த கோயிலை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு விளக்கேற்றி வை, ஒரு தங்க காசுன்னு இவனும் ஜாலியாக அதை செய்வான். அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு தங்க காசுனா யார் விடுவாங்க? அவன் செஞ்சுட்டே இருப்பான். ஒரு 20 நாள் போவோம். அதுக்கப்புறம் அந்த 20 நாளைக்குள்ள இவனுக்கு தூக்கம் போயிடும். காரணம் என்ன, ஒவ்வொரு தங்க காசா பெட்டியில் எடுத்து வைக்கும் போது அதை பாதுகாக்கணும்னு நினைச்சு தூக்கத்தை இழந்துருவான். தூக்கத்தை இழந்தவொடனே பாதி பலம் போயிடும் அவனுக்கு. இப்படியே இருக்கும்பொழுது ஒரு நாள் அவனை கூப்பிட்டு 20 நாள் கழிச்சு, எப்போ உனக்கு வேலை இல்லை நீ கிளம்புன உடனே ஷாக் ஆகிடும் அவனுக்கு. என்னடா இது வேலை இல்லைன்ட்டாரு, அப்பாவுக்கும் வயசாகிடுச்சு, இனிமேல் அப்பாவாலையும் பிச்சை எடுத்து நமக்கு சோறு போட முடியாது, நான் எங்கே போய் என்னால் பிச்சையும் கேட்க முடியாது, இப்போ சம்பாதிக்கிறேன்னு வேறு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, தங்க காசையும் அப்பாவுடைய நோய் நொடின்னு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணிட்டோம், வரும்னு நினச்சோம் வராமல் போயிடுச்சே அப்படின்னு பல வாரம் கவலைப்பட்டு பலம் கூண்டிட்டோம். அப்புறம் யானை வரும், இவன் இழுத்து பார்ப்பான், யானை இவனை அடித்து தள்ளிட்டு போயிடும். அந்த மாதிரி நல்ல பலசாலியாக இருந்தவன் கவலைப்பட்டதுனால குன்றி போயிடுவான். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் அதுபோல்தான். கவலைப்பட்டு ஏங்குவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம செயல்களை செய்து விடுகிறோம். அதன் பிறகு அதை நினைத்து குற்ற உணர்வில் தவித்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டு என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பல வாரம் நமக்கு நாமே ஏங்கி 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 நம்ம வாழ்க்கை கழுத தேஞ்சி கட்டெரும்பு கதையா ஆயிடுது.